ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்களுக்கு என்ன பரிகாரம் சொல்ல போறேன்னா, நான் இந்த பித்ரு தோஷம், பித்ரு சாபம், பரம்பரை சாபம் இதெல்லாம் நீக்கி தரக்கூடிய கோவில்கள்னு சில பதிவுகள் நான் போட்டிருக்கேன். நிறைய பேரு என்னுடைய அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ்ல சொன்னாங்க, நீங்க சொன்ன இந்த கோவிலுக்கு நாங்க போனோம் அப்படின்னு. யாருக்காவது ஜாதகத்துல ஒரு தோஷம் இருக்கு, எங்க குடும்பத்துக்கே ஒரு தோஷம் இருக்கு, எங்க பரம்பரைக்கு ஒரு தோஷம் இருக்கு, ஏதோ குடும்பத்துல சரியில்லாம இருக்கு. சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா பரம்பரையா வியாதி இருக்கும். அந்த வழக்கமா வரக்கூடிய சின்ன சின்ன உடல் உபாதைகள் இல்ல, சில நோய்கள் பரம்பரையா இருக்கும். அதே மாதிரி ஒரு 40 வயசுக்கு மேல எங்க குடும்பத்துல யாருக்குமே ஆயுசு இல்ல, இப்படி சொன்னவங்க எல்லாம் நான் பார்த்திருக்கேன். யாருமே நல்லா வாழல, குடும்பத்துல யாரு கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கு சீக்கிரமா டைவர்ஸ் ஆயிடுது. இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கிறவங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க. அப்போ உங்க குடும்பத்துல உங்க பரம்பரைக்கு ஏதோ ஒரு தோஷம் இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா, அல்லது தோஷம் இருப்பது உறுதியாக தெரிந்தால், ஏதோ ஒரு சாபம் இருக்கு, ஏதோ ஒரு தோஷம் இருக்குன்னா, நீங்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில்கள் ஒன்று சுசீந்திரம் தானுமாலயன் சுவாமி கோவில். நாகர்கோவில்ல இருந்து கன்னியாகுமரி போற வழியில இருக்கு. ரொம்ப 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 விசேஷமான கோவில். அதனால தானுமாலயன் அப்படின்னா, தானுனா சிவபெருமான், மால்னா திருமால், அயன்னா பிரம்மன். இந்த 3 பேரையும் ஒன்னா இருக்கக்கூடிய அந்த மூர்த்தம் தான் தானுமாலயன் சுவாமி. அந்த கோவில்ல தை மாசத்துல பல வருடங்கள் நான் தொடர்ந்து சொற்பொழிவு பண்ணிருக்கேன். எனக்கு அப்படி ஒரு பாக்கியம், சுசீந்திரம் கோவில்ல சொற்பொழிவு பண்ற பாக்கியம் எனக்கு. நான் தை மாதம், இந்த மார்கழி மாதத்துல அங்க திருவிழாக்கள் நடக்கும்போது 3 நாள் சொற்பொழிவு, 4 நாள் தொடர் சொற்பொழிவுலாம் நான் தானுமாலயன் சுவாமி கோவில்ல பண்ணிருக்கேன். யாருக்காவது அப்படி பித்ரு தோஷம் இருக்கு, சாபம் இருக்கு அப்படின்னா அவங்க அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும். ஏன் தெரியுமா? இந்திரனுடைய சாபம் தீர்ந்த ஸ்தலம் அந்த ஸ்தலம். இந்திரனுக்கு சாபம், நீங்க நிறைய கோவில் எடுத்து பாருங்களேன், பிரம்மனுடைய சாபத்தை நீக்கிய தலம், இந்திரனுடைய சாபம் நீங்கிய தலம், சூரியனுடைய சாபம் நீங்கிய ஸ்தலம்னு இருக்கும். அதுல இந்திரன் தன்னுடைய சாபம் நீங்க பெற்ற ஸ்தலம். 3 பேரையும், மும்மூர்த்திகளையும் ஒன்றாக அமைத்து, சிவபெருமான், திருமான், பிரம்மன் மூவரையும் ஒரே மூர்த்தமாக வைத்து தானுமாலயன் சுவாமியாக பிரதிஷ்டை செய்து இந்திரன் வழிபாடு செய்து தன்னுடைய சாபம் நீங்க பெற்றான். அப்ப அந்த கோவிலுக்கு போய் நம்ம வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நம்ம குடும்பத்திற்கு ஏதாவது தோஷம், சாபம் இருந்தால் நீங்கும் என்பது நம்பிக்கை. இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.